Geechu's Kitchen. Please like and subscribe to our channel. இன்னைக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இவ்வளோ கிறிஸ்பியாக, அதுக்கப்புறம் உள்ளே இவ்வளோ சாஃப்டான ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஒரு கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இஞ்சியும் பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, ஜீரகம், உப்பு, அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு இந்த தோலை சீவிக்கோங்க. ஃபஸ்ட்டு சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு கேரட் துருவுறதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பச்சை உருளைக்கிழங்கு தான், வேக வச்சது கிடையாது. எதனால் அது மாதிரி பண்ணுறோன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். இப்போ நம்ம அதில் நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதிலேருந்து ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, தண்ணி இருக்கக்கூடாது. அதில் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நீங்கள் ஜீரகம் தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு இதில் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சில்லி ஃப்ளேக்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு தண்ணி, நம்ம மாவு அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதே கப்பு யூஸ் பண்ணி 1 கப்பு மெஷர்மெண்ட் தண்ணி போட்டுட்டு நீங்கள் உப்பையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக லைட்டாக சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அது கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவை இதுக்குள்ளே சேர்த்து கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சப்பாத்தி டோ கன்சிஸ்டன்சிக்கு இது வரும். அந்த மாதிரி நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கிண்டுங்க. இது நல்லா திக்காகும், நல்லா ஒரு டோ மாதிரி ஆகிடுங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். இதை கொட்டி சூடு கொஞ்சம் பொறுக்கிற சூடில் இருக்கும்போது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம விருப்பப்படுற ஷேப்பில் உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி சிலிண்டர் மாதிரி உருட்டியிருக்கேன். கடாயில் பொரிக்கிறதுக்கான எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சூடான பிறகு மெதுவாக அந்த டோவெல்லாம் இதில் போட்டு ஷேப் பண்ண டோவை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டுருங்க. எக்ஸஸாக ஆயில் எதாக இருந்தால் வந்துடும். பாருங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் வெளியிலேருந்து. அண்டு உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ஸ்நாக்கை மின்ட் சட்னி இல்லை சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye. நம்ம டேஸ்டியாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.